ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா எந்தெந்த திரைப்படங்களில் எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பார்க். இந்த படத்தில் ஹீரோவை பார்த்தீங்கன்னா தமன்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஸ்வேதா டோராதி நடிச்சிருக்காங்க. பாண்டி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா EK முருகன் அவர்கள் தான் அந்த படத்தை ஈர்க்காரு. படத்துக்கான ஐஎன்டிபியில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் தமிழில் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. OTT தளமான பிளாக் ஷீப் OTT தளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சாரி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விமல் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சாயாதேவி கண்ணன் நடிச்சிருக்காங்க. சரவணன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா போஸ் வெங்கட் அவர்கள் தான் அந்த படத்தை ஈரியார். படத்துக்கான ஐஎன்டிபியில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் ரெண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. OTT தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 22 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபோர்ஸ் மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் அந்த படத்தை எங்கிருக்காங்க. படத்துக்கான ஐஎன்டிபியில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை பிப்ரவரி மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. OTT தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக டிசம்பர் மாதம் ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா துல்கர் சர்மா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி சௌந்தரி நடிச்சிருக்காங்க. ரித்திவிக் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி அவர்கள் தான் அந்த படத்தை ஈர்க்காரு. படத்துக்கான ஐஎன்டிபியில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் ரெண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. OTT தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 29 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.